எஸ்எம் நாசர் ஆவடி எம்எல்ஏ அவர் ஒரு அறிக்கை விடுகிறார். நாங்கள் திமுக அரசு இஸ்லாமியர்களுக்கு பாதுகாவலராக இருப்போம். இந்த புதிய வக்ஃப் திருத்த சட்டத்தின்படி தமிழ்நாட்டில் வக்ஃப் போர்டை மறுசீரமைப்பு செய்ய மாட்டோம். இந்த சட்ட திருத்தத்தின் மேலான இறுதி தீர்ப்பு வரும் வரை நாங்கள் இதை செய்ய மாட்டோம்னு சொல்லிட்டு சிறுபான்மையினருக்கு இது அரசியல் சாசனத்துக்கே முரணானது. குடியரசுத் தலைவர் அதை நோட்டிஃபை பண்ணிட்டாங்க. விச் மீன் தட் நீதிமன்றத்துடைய ரியாக்ஷன் என்னவா இருக்கும்? அரசியல் சாசனம் பிரிவு 256க்கு புறம்பானது. பாராளுமன்றம் நிறைவேற்றுகின்ற சட்டங்களை நிறைவேற்றுகின்ற பொறுப்பும் கடமையும் மாநில அரசுக்கு உள்ளது. நீங்க இந்த மாதிரி சொன்னது பிரேக் டவுன் ஆஃப் கான்ஸ்டியூஷனல் மிஷினரிக்கு சமானம். நீங்க இப்போ எஸ்ஆர் பொம்மை வழக்கு அப்புறமாக ஏன் பெருவாரியான மாநிலங்கள் கலைக்கப்படலைன்னா, அன்லெஸ் தெர் இஸ் அ பிரேக் டவுன் ஆஃப் கான்ஸ்டியூஷனல் மிஷினரி நீங்க மாநில அரசாங்கங்களை கலைக்கக்கூடாதுன்னு சொல்றாங்க. இங்க கேபினெட் மந்திரி ஒருத்தர் என்ன சொல்றாருன்னா, அரசியல் சாசனம் 256 எங்களுக்கு ஒரு பொருட்டே அல்ல அப்படின்னு, நாங்கள் இந்த சட்டத்தை அமல்படுத்த மாட்டோம்னு வெளிப்படையாக ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாரு. தெரிந்தே தவறு செய்கிறார்கள், தெரிந்தே சட்ட மீறலை பண்றாங்க, தெரிந்தே அரசியல் சாசனத்தையும் மீறுகின்றார்கள். நாங்க திராவிட மாடல், திராவிடம் தனி நாடு அப்படிங்கிற மாதிரி ஐ திங்க் காட்சி விடுவதில் நீங்க தான் இதை பத்தி முதல்ல சொல்லுங்க. ஹாப்பியா, ஹெல்தியா, ஜாலியா ஒரு லைஃப். Lanco Harmonia Pavilion Senior Living Apartments at Sri Perambatoor 2 BHK just 49 lakhs. Call 7717273747. திராவிட மாயை திரு சுப்பு அவர்கள் எழுதிய பல்வேறு புத்தகங்கள் சென்னை புத்தக காட்சி YMCA மைதானத்தில் விஜயபாரதம் ஸ்டால் F54 விற்பனைக்குள்ளது. ஆர்வமுள்ள பொதுமக்கள் வாங்கி பயன்பெறுமாறு கேட்டுக்கொள்கிறோம். பேசு தமிழா பேசு நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்முடன் இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் உயர்நீதிமன்ற வழக்கறிஞர் திரு ராமமூர்த்தி அவர்கள். சார் வணக்கம் சார். வணக்கம் சார். சமீபத்தில் அந்த ஷவுக்கு சங்கர் அவர்களுடைய கேஸ் ரொம்ப பரபரப்பாக பேசப்பட்ட விஷயம். ஸோ சமீபத்தில் கூட ஒரு ஹியரிங் வந்துச்சுன்னு நினைக்கிறேன். ஸோ எதை நோக்கி இந்த வழக்கு போயிட்டு இருக்கு? இல்லை, சவுக்கு சங்கருக்கு உயர்நீதிமன்றத்தின் 2 நீதிபதிகள் அடங்கிய ஒரு அமர்வு என்னன்னா, வெக்கேஷன் கோர்ட்டில் என்ன பண்ணாங்கன்னா, அவருடைய ஹெல்த் கண்டிஷன்ஸை கன்சிடர் பண்ணாங்க. ரெண்டாவது சிறையில் அவர் தனிமை கொட்டடிகள் அமர வைக்கப்பட்டிருந்ததையும் பார்த்தாங்க. ஸோ பிரதான காரணமாக அவர் அவருடைய ஹெல்த் கண்டிஷன். இப்போ போலீஸார் என்னென்னா, அந்த இடைக்கால ஜாமீன் மனுவை தள்ளுபடி செய்து அவரை மீண்டும் சிறையில் அடைக்க கோரி மனு தாக்கல் பண்ணியிருக்காங்க. அதுவும் வேறொரு அமர்வு முன்னாடி இருக்குன்றது. அந்த வழக்கு மீண்டும் 19ஆம் தேதி வருது. அதில் என்னென்னா, போலீஸ் மீண்டும் கைது செஞ்சு அவரை சிறையில் அடிக்கணுன்றாங்க. என்ன காரணத்துக்கு? அவங்க என்ன காரணம் சொல்கிறாங்கன்னா, அவர் கடந்த 30/12க்கு அப்புறமாக அவருடைய ஆஸ்பத்திரி, எந்த ஆஸ்பத்திரியில் அவருக்கு ஆன்ஜியோ பண்ணி 2 ஸ்டென்ட் வச்சுருந்தாங்க. ப்ளஸ் அவர் டயபெட்டிக். ஸோ கார்டியாலஜிஸ்ட் கம் டயபடாலஜிஸ்ட் தான் அவர் வைத்தியம் பண்ண வேண்டியிருக்க ஒரு சூழல் இருக்குது. அது சிறையில் இல்லைங்கிறத சுட்டி காட்டணும். சிறையில் அதற்கான ஏற்பாடுகளுமே பண்ணலை. அரசாங்கம் தாக்கல் பண்ண அந்த ஆவணம், மருத்துவ ஆவணம் கூட ஒரு ஜென்ரல், ஒரு MBBS படித்த ஒரு அசிஸ்டன்ட் சிவில் சர்ஜனுடைய ரிப்போர்ட்டு தான் கொடுத்துருந்தாங்க. ஸோ எக்ஸ்பர்ட் ஒப்பீனியன் அதில் வரல. அதெல்லாம் கணக்கில் எடுத்திருந்தாங்க. இப்போ இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, 30ஆம் தேதிக்கு அப்புறம் இவர் எந்த ஆஸ்பத்திரியில் போய் வைத்தியம் பண்ணிகிட்டு இருக்காரோ அந்த ஆஸ்பத்திரியில் 30ஆம் தேதிக்கு அப்புறமா அவர் போகலை. மாறாக அவர் டெய்லி வீடியோ போட்டுட்ருக்காரு. இந்த டீட்டெயில் இவங்களுக்கு எது மூலியமாக கிடைக்குது? இந்த டீட்டெயில் இது என்னென்னா, ஆச்சரியகரமான விஷயம் அதில் என்னென்னா, போலீஸார் ஒரு தனிநபருடைய மருத்துவ ஆவணத்தை அந்த தனியார் ஆஸ்பத்திரியில் கேட்குறாங்க. சம்மந்தப்பட்ட தனிநபருக்கு எந்த விதமான அறிவிப்பும் கொடுக்கல, தகவலும் கொடுக்காம அந்த தனியார் ஆஸ்பத்திரியும் அதை கொடுக்குது. ஓகே, அப்போ இது தவறு தானே? இது நிச்சயமாக ஒரு தனிநபரோட பிரைவசி. மருத்துவமனை மேலே தவறு இருக்கு. மருத்துவமனை இது செய்தது முழுமையாக தவறு. அவரோட பிரைவசி பாதிக்கப்படும் போது குறைந்தபட்சம் அவருக்கு ஒரு தகவல் கொடுத்துருக்கலாம். இந்த மாதிரி அவங்க கேட்குறாங்க, கொடுக்குறோம் அப்படின்னு. ஸோ அவருக்கு ஆட்சேபனை கேட்க வேணாம், அவருக்கு ஒரு தகவலாவது கூட கொடுக்கல, அதுவும் கொடுக்கல. இது தமிழ்நாடு முழுக்க முழுக்க ஒரு போலீஸ் ராஜ்யம். இட் ஹஸ் பிகம் அ போலீஸ் ஸ்டேட். நீங்கள் சிவில் சர்வெண்ட்ஸ், அதாவது IAS ஆஃபீஸர் தலைமையிலான ஒரு நிர்வாகத்தின் கீழே செயல்படுறதுன்றது மாறி போயிட்டு முழுக்க முழுக்க போலீஸ் அதிகாரிகளுடைய ராஜ்யமாக மாறிவிட்டது. அது சென்னையாக இருந்தாலும் சரி, மதுரையில் திருப்பரங்குன்ற விஷயமாக இருந்தாலும் சரி, எந்த ஒரு பொது பிரச்சனையாக இருந்தாலுமே கூட சிவில் நிர்வாகம் இங்கே இல்லை, தோற்று போய்விட்டது. போலீஸ் என்ன முடிவு எடுக்கிறாங்களோ அதைத்தான் செய்கின்ற கட்டாயத்தில்
சிவில் நிர்வாகம் இருக்கின்றது. இது அரசியல் சாசனத்துக்கே முரணானது. சிவில் நிர்வாகம் தான் முடிவு எடுக்கணும், போலீஸ் அதற்கு துணை நிற்கணும். மாறாக தமிழ்நாட்டில் வந்து ஒரு விசித்திரமான விஷயம் நடக்குது. இதுவும் ஒரு வேளை ஸ்டாலினோட திராவிட மாடலில் வருமா இல்லையான்றது எனக்கு தெரியல. அதை பார்க்கின்ற பார்வையாளர்களுடைய கருத்துக்கு விட்டுக்கின்றேன். ஆனால் அரசியல் சாசனத்தில் இந்த மாதிரி ஒரு விஷயம் கிடையாது. நிர்வாகம் சிவில் நிர்வாகம், போலீஸு, மிலிட்ரி. நீங்கள் வந்து இப்போ போலீஸுன்னு சொல்கிறது வந்து அடுத்தது மிலிட்ரின்னு தானே. எங்கே போலீஸ் ஆளை செயல்பட முடியலோ அந்த இடத்துக்கு இராணுவம் வரவழைக்கப்படுகின்றது எப்பயுமே. ஸோ ஆக போலீஸும் சரி இராணுவமும் சரி சிவில் நிர்வாகத்திற்கு முழுமையாக கட்டுப்பட்டவர்கள். இங்கே சிவில் நிர்வாகம்ன்றதே இல்லை. போலீஸ் அதிகாரிகள் என்ன தீர்மானம் பண்ணுறாங்களோ அதை அதற்கு தகுந்த மாதிரி உத்தரவு போடுகின்ற இடத்துல இப்போ சிவில் நிர்வாக அதிகாரிகள் வந்து தமிழ்நாட்டை மாறிட்டாங்க. போலீஸ் வந்து இங்கே தமிழ்நாட்டில் வந்து ஒரு சூப்பர் கவர்மெண்ட், அரசாங்கத்திற்குள்ள ஒரு மிகப்பெரிய சூப்பர் கவர்மெண்ட்டாக மாறி இருக்கிறாங்க. அது ஒரு துரதிருஷ்டமான விஷயம். இதுவும் வந்து நம்ம மக்கள் கவனத்திற்கு நான் கொண்டு போகணும்னு ஆசைப்படுறேன். ஓகே, இல்லை சவுக்கு சங்கர் தரப்புலேருந்து ஒருவேளை மருத்துவமனை நிர்வாகம் வந்து என்கிட்ட அனுமதி கேட்காமையே வந்து இந்த விஷயங்கள் எல்லாத்தையும் கொடுத்துருக்காங்க அப்படின்னு ஒரு வாதத்தை எடுத்து வைக்கிறாங்க அப்படின்னா நீதிமன்றத்துடைய ரியாக்ஷன் என்னவா இருக்கும்? இல்லை, முதல்ல நீதிமன்றம் வந்து என்ன பார்க்கணும்னு கேட்டிங்கன்னா, நிஜமாகவே இவருக்கு வந்து மருத்துவ காரணங்கள் இருக்கிறாங்கிறத ஆராயும். ஸோ அதான் ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ், அதான் ஃபஸ்ட்டு பார்ப்பாங்க. ஓகே. ரெண்டாவது வந்து போலீஸ் சொல்கின்ற குற்றச்சாட்டு வந்து என்னென்னா, இவர் வந்து இந்த இடைக்கால ஜாமீனில் வந்து மருத்துவ காரணங்களை வைத்து கொண்டு இடைக்கால ஜாமீனில் வந்திருக்காரு. ஆனால் வந்து தொடர்ச்சியாக அவர் வந்து காணொலி போட்டு வீடியோ வெளியிட்டிருக்கின்றார். அவருடைய சவுக்கு சங்கர் மீடியாவில் வந்து டெய்லி வீடியோ வருது. அது வந்து அவருக்கு வழங்கப்பட்ட இடைக்கால ஜாமீனை வந்து துஷ்பிரயோகம் பண்ணுறாரு அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லை வழக்கு குறித்து இல்லை, நான் ஒரே ஒரு விஷயம் மட்டும் சொல்லிடுறேன். இந்த இடைக்கால ஜாமீன் வழங்கிய அமர்வு இருக்கு இல்லையா, உயர்நீதிமன்ற அமர்வு, அந்த நீதிமன்றத்தின் முன்னாடி கூடுதல் அட்வொகேட் ஜெனரல் திரு சுரேஷ் அந்த கோரிக்கையை எழுப்பினார். ஆல்ரெடி நீங்கள் வந்து இடைக்கால ஜாமீன் கொடுங்க, ஆனால் அவர் வந்து பேசக்கூடாதுன்னு சொல்லிட்டு கேக் ஆர்டர்னு சொல்லுவோம். ஸோ கேக்கிங்னா உங்களுக்கு தெரியும், கழுத்தை நெரிப்பது. ஸோ ஒரு கேக் ஆர்டர், அவர் எந்த விதமான இது எதை பற்றியும் அவர் பேசக்கூடாது என்ற ஒரு உறுத்துக்கட்டளையும் கொடுங்கன்னு கேக் ஆர்டர் கேட்கும்போது அது முடியாதுன்னு சொல்லிட்டு தான் அந்த டிவிஷன் பெஞ்ச் சொன்னாங்க. இது வந்து அரசியல் சாசனத்தின் அடிப்படை உரிமையை வந்து தடை பண்ண சொல்லி கேட்குறீங்க, அதை நான் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு தான். அது வந்து ஆர்டர்லேயும் வரல, அது பிரதிபலிக்கலை. ஆனால் ஓப்பன் கோர்ட்டில் ஓரலாக நடந்த ஆர்கியூமெண்ட்ஸில் அது நடந்தது. ஸோ இப்போயுமே அதுதான் அவங்க பிரதானமாக போலீஸார் என்ன எதிர்பார்க்குறாங்கன்னா, அவர் வந்து பெயில் இருந்தால் கூட அவர் பேசக்கூடாதுன்னு நினைக்கிறாங்க. அதுதான் மோட்டிவாக இருக்கும்னு எனக்கு தோணுது. மிச்சது என்ன விஷயங்கிறது நமக்கு நீதிமன்றத்தில் தெரிந்து. தமிழ்நாடு அரசுக்கு வந்து தொடர்ச்சியாக நீதிமன்றம் மூலியமாக வந்து நிறைய பின்னடைவுகள் ஏற்படுது அப்படிங்கிறத நான் பார்க்குறேன். ஏன்னா இப்போ பார்த்தோம்னா திருப்பரங்குன்றம் இஷ்யூ, அடுத்து பார்த்தோம்னா 28/11 போன வருடம் ஒரு வக்ஃபோர்டு இதை நியமிச்சிருக்காங்க. ஸோ அதை செயல்படுறதுக்கு இடைக்கால தடை வந்து நீதிமன்றம் விதிச்சிருக்கு. இதுக்கு பார்த்தோம் அப்படின்னா இதை குறிப்பாக இந்த விவகாரத்தில் கவர்மெண்ட்டுடைய அட்வொகேட் ஜெனரல் PS ராமனே வந்து இந்த வழக்கில் வாதாடி இருக்கார். ஆனாலும் கூட ஒரு பின்னடைவு தான் இந்த வழக்கில் சந்திச்சிருக்கு தமிழ்நாடு அரசு. எப்படி பார்க்குறீங்க? அது வந்து முழுக்க தமிழ்நாடு அரசாங்கம், அதுவும் குறிப்பாக இந்த திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அரசாங்கம் வந்து சிறுபான்மையினர், குறிப்பாக இஸ்லாமியருடைய வாக்குகளை முழுமையாக எடுக்கணுன்ற தீர்மானம் பண்ணிட்டு அவர்கள் வந்து ஒரு அரசியல் ரீதியான ஒரு நாடகத்தை நடத்தி அதில் தான் அம்பலப்பட்டு போய் நிற்கிறாங்க. ஏனென்றால் எல்லாத்துக்குமே தெரியும், அந்த வக்ஃப் திருத்த சட்டம், அது ஆங்கிலத்தில் பெரிய பேருக்கு அதை வேணாம், வக்ஃப் திருத்த சட்டம் துருத்தமாக சொல்லிடுறேன். 8/4/2025 அன்னைக்கு குடியரசுத் தலைவர் அதை வந்து நோட்டிஃபை பண்ணிட்டாங்க. விச் மீன் தட் அந்த சட்டம் அமலுக்கு வந்து விட்டது. இது வந்து ஏப்ரலில் வந்தது. மே மாதத்தில் வந்து ஒவைசி அக்பருதீன், அந்த MIM அந்த MP தலைவர் ஒவைசி உள்பட நிறைய பேர் வந்து அது மேலே உச்சநீதிமன்றத்தில் வழக்கு போட்டாங்க. தமிழ்நாடு அரசும் அதை சேலஞ்ச் பண்ணி வழக்கு போட்டாங்க. அதன் மீது விரிவான விசாரணை நடந்து 15/9 அன்னைக்கு வந்து ஒரு இடைக்கால உத்தரவு வந்து அவர் தலைமை நீதிபதியாக இருந்த திரு கவாய் அவரோட பெஞ்ச் வந்து அந்த இடைக்கால உத்தரவை பிறப்பிக்கிறாங்க. அதில் சில போர்ஷன்ஸ் மட்டும் மாடிஃபிகேஷன்ஸ் கொடுத்துட்றாங்க. சட்டத்துக்கு மேலே இடைக்கால தடை விதிக்கிறதுக்கான முகாந்திரம், அடிப்படை முகாந்திரம், பிரைமா ஃபேசி அடிப்படை முகாந்திரம் இல்லை என்று தீர்ப்பு சொல்லிடுறாங்க. அதில் ஒரு விஷயம், மிக முக்கியமான விஷயம், வாதிடப்பட்ட விஷயங்களில் பிரிவு 9 வந்து சென்ட்ரல் கவுன்சில் வந்து கான்ஸ்டியூட் ஆகுது. மத்திய அரசாங்கம் வந்து அதை கான்ஸ்டியூட் பண்ணும். பிரிவு 14 ஒவ்வொரு மாநில அரசாங்கமும் அந்தந்த மாநிலத்தினுடைய வக்ஃப் போர்டை வந்து கான்ஸ்டியூட் பண்ணணும். பிரிவு 14 என்ன மாதிரியெல்லாம் இருக்கணும்னு சொல்லிட்டு இருக்குது. அதில் வந்து மிக முக்கியமான விஷயங்கள், இப்போ இஸ்லாமியர்களில் வந்து வெவ்வேறு பிரிவுகள் இருக்கிறாங்க. சுன்னி இருக்கிறாங்க. தமிழ்நாட்டை பொறுத்த மட்டும் பிரதானமாக சுன்னி தான் இருக்கிறாங்க. அவர்கள் வந்து ஷியா இஸ்லாமியர்களுக்கு வந்து பிரதிநிதித்துவம் தரணும்னு சொல்கிறாங்க. அதற்கு அப்புறமாக வந்து என்னென்னா
பார் கவுன்சில் சம்மந்தப்பட்ட மாநிலத்தினுடைய பார் கவுன்சிலிருந்து ஒரு உறுப்பினர் நியமனம் செய்யப்படணும்னு சொல்கிறாங்க. இதை தவிர்த்து மிக முக்கியமான விஷயம், குறைந்தபட்சம் 2 உறுப்பினர்கள் வந்து இஸ்லாமியர் அல்லாதவர்கள் இருக்கணும், அந்த மதத்தை சாராத நபர்கள் இருக்கணும்னு சொல்கிறாங்க. குறிப்பாக போரா முஸ்லீம் ஆகாகனி இவங்களுக்கு வந்து அவுகஃப்னு ஒரு வார்த்தை உபயோகப்படும். அதாவது பதிவு செய்யப்பட்ட வக்ஃப் இருக்குல்ல, ஒவ்வொரு ஸ்டேட்லேயுமே பதிவு செய்யப்பட்ட வக்ஃபில் 3 அல்லது அதற்கு மேற்பட்ட வக்ஃப் இருந்தால் அதற்கு வந்து அந்த இதில் வந்து அவுகஃப்னு பேர். ஸோ ஒரு அவுகஃப் இருந்ததுன்னா அவங்களுக்கும் பிரதிநிதித்துவம் கொடுக்கணும்னு சொல்கிறாங்க. இதில் என்ன பிரச்சனை வருதுன்னா, ஷியா முஸ்லீம் ஒருத்தர் கூட நியமனம் செய்யப்படலை. திரும்பவும் சேர்மன் வந்து அந்த ராமநாதபுரம் எம்பி நவாஸ்கனி வர்றாங்க, எம்எல்ஏ கோட்டாவில் வந்து கவிஞர் சல்மா வர்றாங்க, அப்புறம் எம்எல்ஏ கோட்டா இந்த மாதிரி வர்றாங்க. அப்புறம் முனிசிபாலிட்டிஸ்லேருந்து தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள் 2 பேர், லோக்கல் பாடிஸ்லேருந்து இந்த மாதிரிலாம் வந்துடுறாங்க. மௌலவிஸ்லேருந்து முத்தவள்ளியாக தேர்ந்தெடுக்கப்பட்டவர்களுடைய பதவிக்காலம் முடியலை, 2028 வரைக்கும் இருக்குது சட்டத்தில். அந்த மாதிரி தேர்ந்தெடுக்கப்பட்ட முத்தவள்ளிகள் தொடர்ந்து இருக்கலான்றதுனால அந்த 2 பேர் இருக்கிறாங்க. ஆக 9 பேருடைய இது நிரம்பிடுச்சு. மொத்தம் 11 பேர் தான் இருக்க முடியும். இப்போ 2 பேர் இது போடவே இல்லை, நான் முஸ்லீம்ஸ் போடலை, பார் கவுன்சில் மெம்பரும் போடலை. தமிழ்நாட்டில் போரா முஸ்லீமுக்கு 2 செய்யப்பட்ட வக்ஃப் இருக்குது, ஆகாகனிக்கு வந்து 1 இருக்குது. ஆக 2 பேரும் சேர்ந்தால் ஒரு அவுகஃப் ஆகுது. ஸோ 2 பேர்த்துக்கும் சேர்த்து ஒரு பிரதிநிதித்துவம் தரணும். இதெல்லாம் எதுவுமே தரலை. ஸோ சவுகத் அலி முகமதுன்னு சொல்கின்ற ஒரு இஸ்லாமிய வழக்கறிஞர் நண்பர், அவர் தான் வந்து இதில் வந்து இந்த வழக்கை தாக்கல் செய்தார். இது விரிவாக இதில் குறிப்பிடத்தகுந்த விஷயம், 15/9 அன்னைக்கு உச்சநீதிமன்றத்தினுடைய தலைமை நீதிபதி ஒரு இடைக்கால உத்தரவு பிறப்பிக்கிறார். அந்த இடைக்கால உத்தரவு அனைவருக்கும் பொருந்தும், குறிப்பாக அந்த வழக்கை தாக்கல் செய்த தமிழக அரசுக்கும் பொருந்தும். ஆனால் 27/9/2025 அன்னைக்கு தமிழ்நாட்டினுடைய அந்த மைனாரிட்டிஸ் வெல்ஃபேர் மினிஸ்டர் இருக்கார் இல்லையா, சிறுபான்மையினர் நலத்துறை அமைச்சர் SM நாசர் ஆவடி எம்எல்ஏ, அவர் வந்து ஒரு அறிக்கை விடுகிறார். நாங்கள் வந்து திமுக அரசு இஸ்லாமியர்களுக்கு பாதுகாவலராக இருப்போம், இந்த புதிய வக்ஃப் திருத்த சட்டத்தின்படி தமிழ்நாட்டில் வந்து வக்ஃபோர்டை வந்து மறுசீரமைப்பு செய்ய மாட்டோம், இந்த சட்ட திருத்தத்தின் மீதான இறுதி தீர்ப்பு வரும் வரை நாங்கள் இதை செய்ய மாட்டோம்னு சொல்லிட்டு சிறுபான்மையினருக்கு ஒரு டிஐபிஆர், அரசாங்கத்தினுடைய அந்த டிஐபிஆர்லேருந்து டைரக்டரேட் ஆஃப் பப்ளிசிட்டி அண்ட் பப்ளிக் ரிலேஷன்ஸ் இருக்காங்க இல்லையா, அதனுடைய அரசு வெளியீடாக அது வருது. ஓகே, அதிர்ச்சிகரமான விஷயம். ஃபேக்சுவல் என்ன அப்படி பண்ண முடியாதுல்ல. அரசியல் சாசனம் பிரிவு 256க்கு புறம்பானது. ஓகே, அரசியல் சாசனம் பிரிவு 256 என்ன சொல்லுதுன்னு கேட்டிங்கன்னா, ஒரு மத்திய அரசு பாராளுமன்றம் நிறைவேற்றுகின்ற சட்டங்களை நிறைவேற்றுகின்ற பொறுப்பும் கடமையும் மாநில அரசுக்கு உள்ளது. நீங்கள் இந்த மாதிரி சொன்னது வந்து பிரேக் டவுன் ஆஃப் கான்ஸ்டியூஷனல் மிஷினரிக்கு சமானம். நீங்கள் வந்து இப்போ எஸ்ஆர் பொம்மை வழக்கு அப்புறமாக ஏன் பெருவாரியான மாநிலங்கள் கலைக்கப்படலைன்னா, அன்லெஸ் தெர் இஸ் அ பிரேக் டவுன் ஆஃப் கான்ஸ்டியூஷனல் மிஷினரி நீங்கள் வந்து மாநில அரசாங்கங்களை கலைக்கக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. இங்கே வந்து கேபினெட் மந்திரி ஒருத்தர் என்ன சொல்கிறாருன்னா, அரசியல் சாசனம் 256 எங்களுக்கு ஒரு பொருட்டே அல்ல அப்படின்னு ஒரு வார்த்தையை சொல்லலே தவிர்த்து நாங்கள் இந்த சட்டத்தை அமல்படுத்த மாட்டோம்னு வெளிப்படையாக ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாரு. அதுக்கப்புறமாக சவுகத் அலி முகமது ஒரு நீதிமன்றத்துக்கு ஒரு வழக்கு தாக்கல் பண்ணும்போது இல்லை இது ரீகான்ஸ்டியூட் ஆகணுன்னு அந்த வழக்கு வாபஸ் ஆகுது. அதற்கப்புறமாக வந்து இந்த 28/11 அன்னைக்கு ஒரு ஜிஓ போட்டு, அரசனுடைய அந்த சிறுபான்மையினர் நலத்துறையிலேருந்து ஒரு ஜிஓ போட்டு ரீகான்ஸ்டியூட் பண்ணுறாங்க. ரீகான்ஸ்டியூட் பண்ணி அது யாருக்குமே வெளியில் சொல்லலை. அது எப்போ வெளியே வருதுன்னு கேட்டிங்கன்னா, 2ஆம் தேதியோ 4ஆம் தேதியோ அந்த திருப்பரங்குன்றம் தீபத்தினுடைய ஜட்ஜ்மெண்ட் வந்து மதுரை நீதிமன்றத்தில் வந்து நீதியரசர் GR சுவாமிநாதனுடைய உத்தரவு வருது. அந்த சமயத்துலாம் இதுவுமே வந்து அரசாங்கத்திலேருந்து வெளியில் வருது. ஷாக்கிங். ஸோ ஒரே நேரத்தில் சிறுபான்மையினரை திருப்திப்படுத்துவதற்காக நாங்கள் இதை இம்ப்ளிமெண்ட் பண்ண மாட்டோம் அப்படின்னு சொன்ன இந்த அரசாங்கம் இப்போது சிறுபான்மையினரை திருப்திப்படுத்த, ஏன்னா நிச்சயமாக அட்வொகேட் ஜெனரலோ மற்ற யாரோ ஒரு உயர் ஆலோசகர், சட்ட ஆலோசகர் வந்து என்ன சொல்லியிருப்பாங்கன்னு கேட்டிங்கன்னா, ஐயா 256 இருக்குது, பாராளுமன்றம் நிறைவேற்றிய சட்டத்தை நீங்கள் நிறைவேற்றித்தான் ஆக வேண்டும், உங்களுக்கு வேறு ஆப்ஷனே கிடையாது, நீங்கள் நிறைவேற்றலைன்னா உங்களுக்கு 356 வந்து புரியும். திமுகவில் இருக்க நிறைய சட்ட வல்லுநர்கள் இருக்காங்க. ஸோ பி வில்சன் மாதிரி, சண்முகம் மாதிரி, இப்போ அவங்க அட்வொகேட் ஜெனரல் நியமிச்சிருக்க PS ராம், ஸோ இந்த மாதிரி நிறைய நபர்கள் இருக்காங்க. அவங்களுக்கு தெரியும் இது கண்டிப்பாக இது வந்து நீதிமன்றத்தால் இப்போதைக்கு கண்டிப்பாக அமல்படுத்தப்படாது அப்படின்னு தெரிஞ்சு இதை பண்ணுறாங்கன்னா ஒரு மைனாரிட்டி அபேஸ்மெண்ட் பாலிடிக்ஸை இங்கே பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக தானே. இப்போவுமே கூட அதான் நான் சொல்லிடுறேன். இப்போ வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, அவங்களுக்கு வந்து நாசர் சொன்ன வாக்குறுதியை நிறைவேற்ற முடியல. ஆக நம்ம இன்னொன்றாவது பண்ணலாம்.
அப்படின்னு சொல்லிட்டு அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, அந்த மதுரையில் வந்து உயர்நீதிமன்றம் கொடுத்த தீர்ப்பை நாங்கள் நிறைவேற்ற முடியாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இப்போ வந்து என்ன பிரச்சனையாகுதுன்னு கேட்டிங்கன்னா, மாவட்ட கலெக்டர், கமிஷனர் ஆஃப் போலீஸு, சம்மந்தப்பட்ட டெப்யூட்டி கமிஷனர் எல்லாருமே நாங்களாக தான் சுயமாக தான் முடிவெடுத்தோம், அரசாங்கத்துலேருந்து யாரும் எதுவும் சொல்லலைன்னு இப்போ சொல்லியிருக்காங்க திருப்பரங்குன்றத்தில். அதுக்கப்புறமா வரும். ஆனால் நான் வந்து என்ன சொல்ல வரீங்கன்னா, பேரலாக 2 வருது. இது வந்து தமிழக மக்களுடைய கவனத்திற்கு கொண்டு போகணும். அவர் வந்து என்ன சொல்கிறாருன்னா, முதல்ல 9வது மாதத்தில் நாங்கள் இல்லை நாங்கள் வந்து திருத்தப்பட்ட வக்ஃப் சட்டத்தை வந்து நாங்கள் ஏற்க மாட்டோம், அமல்படுத்த மாட்டோம். ஏன்னா நாங்கள் திராவிட மாடல், திராவிடம் வந்து தனி நாடு அப்படிங்கிற மாதிரி சொல்லலை. கிட்டத்தட்ட அதுதான். நான் வந்து என் நாட்டில் இதை உபயோகப்படுத்த மாட்டேன், இதை வந்து செயல்படுத்த மாட்டேன் அப்படின்னு சொல்லும்போது, நிச்சயமாக இந்த சட்ட ஆலோசகர்கள், நீங்கள் சொன்ன சட்ட ஆலோசகர்கள் அது பண்ண முடியாதுன்னு சொன்ன உடனே அதை பேலன்ஸ் பண்ணுறதுக்கான என்ன பண்ணுறாங்கன்னா, திருப்பரங்குன்றத்தில் போயிட்டு வந்து அந்த உத்தரவை நிறைவேற்ற மாட்டோங்கிறதுல உறுதியாக நின்றுட்டு இருக்கிறாங்க இன்றைக்கி தேதி வரைக்குமே. ஸோ இது ரெண்டுமே நான் ஒன்றோட ஒன்று தொடர்பு இருப்பதாக தான் நான் பார்க்கின்றேன். இப்போ வந்து திரும்ப ஷவுக்கத் அலி முகமது அதன் மேலே வந்து வழக்கு தொடர்ந்தப்போ கடந்த 8ஆம் தேதி வந்து விசாரணைக்கு வந்தது. ஸோ அப்போ வந்து தமிழக அரசின் சார்பில் திரு PS ராமன் ஆஜரானார். அது மாதிரி வந்து வக்ஃப் போர்டுக்காண்டி திரு இவர் வில்சன் ஆஜரானார். மத்திய அரசிற்கு, ஏன்னா இதில் வந்து மத்திய அரசின் சட்டம் தான் இங்கே இம்ப்ளிமெண்ட் பண்ணணுங்கிறக்காண்டி மத்திய அரசுமே இதில் ஒரு பார்ட்டி. ஸோ அதனால் மத்திய அரசுக்காக திரு VT பாலாஜிங்கிற ஒரு வழக்கறிஞர் ஆஜரானார். சம்மந்தப்பட்ட வழக்கறிஞர் ஆஜராகும் போது இந்த விஷயங்கள் எல்லாம் வழக்கறிஞர் மனுதாரருக்காக திரு S ரவி, மூத்த வழக்கறிஞர், டெசிக்னேட்டட் சீனியர், அவர் இதெல்லாமே சுட்டி காட்டி இதை ஆர்கியூ பண்ணார். அந்த இடைக்கால உத்தரவு மட்டுமே கிட்டத்தட்ட 180 பக்கமாக என்னமோ வருது. ஸோ அந்த இடைக்கால உத்தரவுமே நீதிமன்றத்தில் வந்து சமர்ப்பிக்கப்பட்டு அவையில் முழுமையாக ஆராயப்பட்டன. எந்த ஒரு இடத்துலையுமே, ஏன்னா ஒரிஜினலாக அந்த பிரிவு 14 வந்து என்ன சொல்லுதுன்னா, கிட்டத்தட்ட 7 பேர் வரைக்கும் நான் முஸ்லீம்ஸ் அப்பாயிண்ட் ஆகலான் இருக்குது. அதே மாதிரி சென்ட்ரல் வக்ஃப் கவுன்சிலையுமே கிட்டத்தட்ட 9 பேர் வரைக்குமே நான் முஸ்லீம், இஸ்லாமியர் அல்லாதவர்கள் நியமிக்கப்படலான் இருக்குது. அப்போது ஒவைசி மற்றும் மற்றவர்களோட தரப்பில் என்ன சொன்னாங்கன்னா, நீங்கள் மொத்த வக்ஃப் போர்டுமே இஸ்லாமியர் அல்லாதவர்களை வைத்து, அவங்க மெஜாரிட்டியானா இஸ்லாமியர் அல்லாதவர்களை வைத்து இந்த அரசாங்கம் வந்து நிர்வாகம் செய்ய பார்க்குது. இது விர்ச்சுவலி அந்த அவர்களுடைய ரிலீஜியஸ் ரைட்ஸில் வந்து தலையிடுற விஷயமா இருக்கும் அப்படின்ற மாதிரி ஆட்சேபனை வரும்போது, மத்திய அரசின் சார்பாக அவர் திரு துஷார் மேத்தா சொலிசிட்டர் ஜெனரல் என்ன சொல்ல உறுதி கொடுக்குறாருன்னா, இல்லை மத்திய கவுன்சிலில் வந்து மேக்ஸிமம் 4 பேர் தான் இப்போதைக்கு அப்பாயின்மெண்ட் பண்ணுவோம். அதே மாதிரி மாநில வக்ஃப் போர்டுகளில் மேக்ஸிமம் 3 பேர் மட்டும்தான் அப்பாயின்மெண்ட் ஆவாங்க. அப்போ வந்து ஃபுல்லாக நீங்கள் போர்டு கான்ஸ்டியூட் போது இப்போ 11 பேரில் வந்து 3 பேர் இஸ்லாமியர் அல்லாதவர்கள்னால் மிச்சம் 9 பேர் வந்து இஸ்லாமியர்கள்லாம் அவங்க மெஜாரிட்டி. அப்போ முக்கியமான விஷயம் வந்து CEO, தலைமைச் செயல் அதிகாரி ஒருத்தர் வந்து நியமனம் செய்யணுன்றது. தலைமைச் செயல் அதிகாரி வந்து ஜாயிண்ட் செக்ரட்டரி ரேங்க்கில் இருக்கணும்னு இருக்குது சட்டத்தில். இப்போ இருக்க தலைமைச் செயல் அதிகாரி வந்து டெப்டி செக்ரட்டரி ரேங்க்லாம் இருக்கிறாங்க. ஸோ இதெல்லாமே வந்து சுட்டி காட்டப்பட்டது. ஆக வந்து தலைமை நீதிபதி இது விரிவான ஒரு விசாரணையாக இருந்தது. ஸோ திரு வில்சன் அவர்கள் திரும்ப என்ன சொன்னாங்கன்னா, இது வந்து இஸ்லாமியர்களுடைய அந்த அரசியல் அது அவங்களுடைய ரிலீஜியஸ் ரைட்ஸ், மத ரீதியான இதை வந்து பாதிக்குது அப்படிங்கிறத தான் திரும்ப பேசினார். வேறு எதுவும் பேசலை. அதனால் திரு PS ராமன் வந்து தெளிவாக அவர் சொன்னார், ஆமாம் இதில் கொஞ்சம் ஷார்ட் கம்மிங்ஸ் இருக்குது, குறைபாடு இருக்குது, இந்த ரீகான்ஸ்டியூட்டட் வக்ஃப் போர்டு இருக்கு இல்லையா, சட்ட ரீதியாக குறைபாடு இருக்குது அப்படிங்கிறத அவர் ஒப்புக்கொண்டார். ஸோ அதுக்கப்புறமா அவர் வந்து என்ன சொல்லிட்டாங்கன்னா, நீங்கள் வந்து நீ தலைமை நீதிபதி கேட்ட மிக முக்கியமான கேள்வி, இப்போ 28/11 ரீகான்ஸ்டியூட் பண்ணதுக்கப்புறமாக இந்த போர்டு குறைபாடு உள்ளதாக இருக்கின்றதுனால இது வந்து வாய்டு, அடிமுதலே செல்லாதுன்ற ஒரு நிலை தான் சட்ட ரீதியானது. அப்போ அடிமுதலே செல்லாத ஒரு போர்டு எடுத்த முடிவுகள் எல்லாமே செல்லாது, அதுவும் அடிமுதலே செல்லாது. அப்போ திரு வில்சன் வந்து அப்போ கேட்டார், நான் போர்டுக்கு ரெப்ரசன்ட் பண்ணுறேன், இப்போ அது வந்து இதன் மூலமாக நீங்கள் பிறப்பிக்கின்ற உத்தரவு மூலமாக பாரதூர விளைவுகள் ஏற்படும், அதனால் அதை வந்து நீங்கள் ரீகன்சிடர் பண்ணுங்க என்பது அவர் சொன்னார். போர்டு முதல்ல எங்கே இருக்குன்னு கேட்டேன். போர்டு அப்படின்னா சீஃப் ஜஸ்டிஸ் தலைமை சட்டத்தின் ரீதியாக என்ன மினிமம் ரெக்குயர்மெண்ட் இருக்குதோ அந்த மினிமம் ரெக்குயர்மெண்ட்டை நீங்கள் கம்ப்ளை பண்ணால் தான் அது போர்டு கம்ப்ளீட் ஆகும். நோ யூ டோன்ட் ஹேவ் அ போர்டு அப்படின்னு சொல்லிட்டு தான் அவர் என்ன பண்ணுறாருன்னா, அதை வந்து ஸ்டே பண்ணுறதோட மட்டும் இல்லாமல் தொடர்ந்து இந்த தமிழக அரசாங்கத்தால் நியமிக்கப்பட்ட இந்த வக்ஃப் போர்டு இருக்குல்ல, இது செயல்படுவதற்கான ஒரு இன்ஜெக்ஷனும் பிறப்பிக்கின்றார். ரொம்ப ரேரான விஷயம். ஸோ இது வந்து ஏன்னா நீங்கள் வந்து அரசியல் சாசனத்துக்கு முரணாகவே போகிறீங்க. நம்ம முதல்ல சொன்ன மாதிரி அது குறிப்பிடலே வழியாக இந்த
கான்ஸ்டியூஷன் ஆஃப் த வக்ஃப் போர்டு வந்து அரசியல் சாசனம் பிரிவு 256 விரோதமாக போகுது. ஸோ அதனால தான் அது வந்து ஸ்டே ஆச்சு. அது கொஞ்சம் உத்தரவு வந்து நேற்று தான் வந்ததுன்னு நினைக்கிறேன், பப்ளிஷ் ஆச்சு. அதுக்கப்புறம் பத்திரிகைகளையும் வந்திருக்குது. ஐ திங்க் காட்சி ஊடகத்தில் நீங்கள் தான் இதை பற்றி முதல்ல பண்ணுறீங்க. ஓகே சார். இப்போ திருப்பரங்குன்ற விவகாரம் வந்து ரொம்ப பெரிய அளவில் தமிழ்நாடு முழுக்க பேசப்பட்டுச்சு. கிட்டத்தட்ட நாட்டு அளவில், தேசிய அளவிலே பேசப்பட்டுச்சு. சமீபத்தில் கூட ஒரு பத்திரிகையில் பார்க்க முடிஞ்சுச்சு, நரேந்திர மோடி அவர்கள் கூட திருப்பரங்குன்றம் வராரு அப்படின்லாம். ஸோ தேசிய அளவில் ரொம்ப கவனம் பெற்ற ஒரு வழக்காக கூட இந்த திருப்பரங்குன்ற வழக்கை சொல்லலாம். சமீபத்தில் பார்த்தோம்னா திருப்பரங்குன்றத்தினுடைய அந்த நீதிமன்ற அவமதிப்பு வழக்கு அப்படிங்கிற ஒரு விஷயத்தில் வந்து மாவட்ட ஆட்சியர், அந்த மாவட்டத்தினுடைய ஆணையர், கமிஷனர் வந்து ஆஜராகியிருந்தாங்க. ஸோ என்ன மாதிரியான வாதங்கள் வைக்கப்பட்டது? நீதிபதிகள் ரொம்ப கடுமையாக விமர்சித்ததெல்லாம் பார்க்க முடிஞ்சிச்சு. ஸோ என்ன மாதிரியான வாதங்கள் இங்கே வைக்கப்பட்டுச்சு? இல்லை, இவங்க என்ன பண்ணாங்கன்னா ஸ்டெப் பை ஸ்டெப்பாக என்ன நடந்ததுன்னு சொல்லிடுவோம். லீகலாக தனி நீதிபதி ஒரு உத்தரவு பிறப்பிக்கிறார். அந்த உத்தரவை செயல்படுத்துவதற்காக மீண்டும் ஒரு டைரக்ஷன் சிஏஎஸ்எஃப் கூட்டின்னு போய் பண்ணுங்கன்னு ஒரு டைரக்ஷன் கொடுக்குறாரு. அது செயல்படுத்தலைங்கிறதுனால அது ஒரு கண்டெம்ப்டாக எடுக்கிறார். ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறாங்கன்னா, அந்த கண்டெம்ப்ட் ஏன் எடுத்தாருன்னு கேட்டு டிவிஷன் பெஞ்சுக்கு போகிறாங்க. நீதிபதிகள் திரு ஜெயச்சந்திரன், ராமகிருஷ்ணன் அமர்விட்ட இந்த கண்டெம்ப்ட் எப்படி ஃபைல் நேற்று தான் ஆர்டர் கொடுத்துருவார், இன்றைக்கே செயல்படுத்தலைன்னு சொல்லிட்டு கண்டெம்ப்ட் எடுக்கிறாரு. எங்களுக்கு குறைந்தபட்ச கால அவகாசம் இதில் தரலை அப்படின்னு சொல்லிட்டு கண்டெம்ப்ட் போகிறாரு. அவங்க அதை ஒத்துக்க முடியாதுன்னு சொல்கிறாங்க. என்ன சொல்லணுமோ நீங்கள் அந்த நீதிபதிகிட்டே போய் சொல்லணும் போது அதன் மேலே உச்சநீதிமன்றம் போகிறோன்னு சொன்னாங்க. பட் வந்து உச்சநீதிமன்றத்தோட வெப்சைட்டை போய் பார்த்தீங்கன்னா தமிழக அரசாங்கம் தாக்கல் செய்த அந்த அப்பீல் இருக்குல்ல, எஸ்எல்பி ஸ்பெஷலி பெட்டிஷன் வந்து டிஃபெக்ட்ஸ் குறைபாடுகளுடன் தாக்கல் செய்யப்பட்டதால் குறைபாடுகளை நிவர்த்தி செய்யுமாறு உச்சநீதிமன்றத்தினுடைய ரெஜிஸ்ட்ரி டைரக்ஷனோட அது இருக்குது. இவங்க போய் ஏன்னா போனோன்னா அதை மென்ஷன் பண்ணாங்க. அபிஷேக் மனு சிங்வி, விகாஸ் சிங்கு, இந்த மாதிரி PS ராமன் அட்வொகேட் ஜெனரல் எல்லாருமே வந்து அதை போய் மென்ஷன் பண்ணாங்க. அவங்க தலைமை நீதிபதி, உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி அது வர்றாப்படி வரணும், ஸ்பெஷலாலாம் உனக்கு கொடுக்க முடியாது அப்படின்னு சொன்னதுனால அதுக்கப்புறம் அதை விட்டுட்டு என்ன பண்ணாங்கன்னா, தனி நீதிபதியினுடைய உத்தரவு இருக்குல்ல அதுக்கு மேலே அப்பீல் வந்தாங்க. அதுதான் மீண்டும் இப்போ வந்து தலைவர் மதுரையினுடைய நிர்வாக தலைமை நீதிபதி அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஜட்ஜ் வந்து இப்போ மதுரைக்கு வந்து இவர் திரு நீதியரசர் டாக்டர் ஜி ஜெயச்சந்திரன் தான். அதுக்கு அவர் தான் சீஃப் ஜஸ்டிஸ் கணக்கு, நிர்வாக நீதிபதினு சொல்லுவோம். பட் மதுரை பெஞ்சுக்கு அவர் தான் சீஃப் ஜஸ்டிஸ் மாதிரி. அவரோட சேர்ந்து திரு நீதியரசர் ராமகிருஷ்ணனும் உட்கார்ந்து அவங்க ஒரு தீர்ப்பு கொடுக்குறாங்க. அந்த தீர்ப்புக்கு முன்னாடி இந்த கோவில் சார்பாக எடுத்து வைக்கப்பட்ட வாதங்கள் இருக்குல்ல, அவங்க வந்து கோயிலை பாதுகாக்கணும், மாறாக கோயிலுக்கு விரோதமாக வந்து எப்படியெல்லாம் வந்து வாதாடினாங்கங்கிறத சுட்டி காட்டுறாங்க. உதாரணத்துக்கு வந்து அவர் சொல்கிறாங்கன்னா, அது உச்சி பிள்ளையார் கோயில்கிட்ட நாங்கள் விளக்கேற்றுறோன்னு சொல்கிறாங்க. இவங்க கோயில் சொல்கிற இடம் முதல்ல மலை உச்சி கிடையாது. நீங்கள் பார்த்தீங்கன்னாலே தெரியும், மலை உச்சி கிடையாது. ரெண்டாவது அந்த இடத்துல பிள்ளையாரும் கிடையாது. இது உச்சியும் இல்லை, பிள்ளையாரும் இல்லை. நீங்கள் ஏன் அதை உச்சி பிள்ளையாருன்னு சொல்லி ரெஃபர் பண்ணுறீங்கன்ற கேள்வி எழுப்புகின்றார். ரெண்டாவது வந்து அந்த தீபத்தூண் இருக்கு இல்லையா, அந்த தீபத்தூணில் வந்து கார்த்திகை அன்னைக்கு விளக்கு ஏற்றக்கூடாதுங்க, அது ஆகமத்துக்கு புறமானதுன்னு சொல்லிட்டு அந்த செயல் அலுவலர் வந்து சொல்கிறார். செயல் அலுவலர் சார்பாக ஆஜரான தலைமை வழக்கறிஞர் தான் பேசுகிறார். அப்போ அவர் கேட்டார், எந்த ஆகமத்தில் இருக்குது அப்படின்னு கேட்குறாங்க. இவர்களாக எந்த ஆகமத்தில் அது, ஏன்னா கார்த்திகை தீபங்கிறது வந்து ஒரு ஃபெஸ்டிவல். உலகத்தில் உள்ள எல்லா தமிழர்களும் கார்த்திகை தீபத்தை வந்து கொண்டாடுறாங்க, விமர்சையாக கொண்டாடுறாங்க. நீங்கள் திருவண்ணாமலையே விசேஷமே வந்து கார்த்திகை தீபம் தான். ஸோ எல்லா மலைகள்லையுமே வந்து கார்த்திகை தீபம். கார்த்திகை தீபத்தை ஏற்றுறது ஆகமத்துக்கு விரோதம்னா அப்போ மற்ற கோயிலில் ஏற்றுறது. ஸோ இதற்கு அவங்களால விளக்கம் தர முடியல. ஆக ஒரு பொய்யான ஒரு வாதுரையை வந்து, அதாவது ஹிந்துக்களுடைய பாரம்பரியத்தில் இல்லை. உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா ஹெச்ஆர்என்சி சட்டத்தின் படியே கூட வந்து ஒரு ரெஜிஸ்டர் வந்து ஒவ்வொரு கோயில்லையும் மெயின்டைன் பண்ணணும். அந்த ரெஜிஸ்டரில் வந்து சட்ட ரீதியாக செய்யப்படுகிற அந்த ரெஜிஸ்டரில் அந்த கோயிலினுடைய கஸ்டம்ஸ், பழக்க வழக்கங்கள், அது எப்படி வழிபடணும், ஸோ என்ன மாதிரியான வழிபாடுகள் இருக்கணும், எந்தெந்த திருவிழாக்கள் அந்த கோயிலில் கொண்டாடப்படணும், எந்தெந்த திருவிழா நேரத்தில் உற்சவர் வெளியில் வந்து ஊர்வலம் வரணும், எந்த உற்சவர் எந்த திருவிழாவில் வரணும், எல்லாமே அந்த பதிவு ரெஜிஸ்டரில் இருக்கணும். அப்போ நீங்கள் என்ன பண்ணியிருக்கணும், அந்த ரெஜிஸ்டரில் நீதிமன்றத்தில் தாக்கல் செய்யணுன்னு செய்யலை. ஸோ அதனால தான் வந்து அவங்க வந்து இவங்களோட வாதமே வந்து ரொம்ப சிறுபிள்ளை தனமாதுங்கிறத சுட்டி காட்டுறாங்க. அது இல்லாமல் தினமலர் பத்திரிகையில் ஒரு செய்தியுமே வந்திருந்தது அந்த சமயத்தில். அதில் வந்து என்னென்னா, அந்த தூணில் வந்து கிட்டத்தட்ட நாயக்கர் காலத்து தூண் அது. ஸோ மிக புண்ணியவான்கள் யார் தர்மவான்களோ அவங்கெல்லாம் வந்து இதில் விளக்கேற்றலான்னு சொல்லிட்டு ஒரு இன்ஸ்கிரிப்ஷன், ஒரு கல்வெட்டு அதே தூண்லேயே இருக்குது.
ஸோ இது வந்து கண்ணுக்கு முடியாத முன்னாடி தெரிகின்ற உதாரணங்களை எல்லாம் இது பண்ணுறீங்க. அதை விட மிக முக்கியமான விஷயம் 1923 ஆரம்பித்து 1931 வந்து பிரைவி கவுன்சில், இங்கிலாந்தில் இருக்கிற பிரைவி கவுன்சிலில் தீர்மானம் பண்ணதுபடி படியும் தர்காவும் சேர்ந்த 33 சென்ட் மட்டும்தான் தர்காவுக்கு சொந்தமானது. மிச்ச மொத்த மலையும் கோயிலுக்கு சொந்தமானது. இப்போ மிக முக்கியமான விஷயம், நீங்கள் சாதாரணமாக நம்ம வந்து வாழ்க்கையில் பார்ப்போம். இப்போ இந்த வீடு என்னது, நீங்கள் வந்து விற்பனை பத்திரத்தில் எழுதியிருப்பீங்க. அது விற்கும்போது தானாதி விநியோக விற்கிறவங்களுக்கு பாத்தியமாயும் அனுபவ உரிமையும் சேர்த்து தரணும். ஒரு சொத்தை வந்து நீங்கள் வந்து நான் வந்து உங்களுக்கு விற்கணும் அப்படின்னு சொன்னால் சொத்தினுடைய டைட்டில் உரிமை மட்டும் கிடையாது, அதை அனுபவிக்கின்ற உரிமையும் சேர்ந்து தான் உங்களுக்கு வருது. அனுபவ உரிமைன்றது என்ன? உங்களுடைய சொத்து மொத்தத்தையும் நீங்கள் அனுபவிக்கணும். இப்போது 33 சென்ட் தவிர்த்து பாக்கி எல்லாமே கோயில் இடம்னு ஆகிப்போச்சு. அப்போ அனுபவ உரிமை. ஸோ அந்த விளக்கு ஏற்றுறதுங்க வருஷத்துக்கு ஒரு நாள் தான் விளக்கு ஏற்றுறதாக இருந்தாலுமே கூட அனுபவ உரிமைன்றது இருக்குது. அந்த அனுபவ ஒரு பாத்தியதையை வந்து நிர்மாணம் பண்ணுறதுக்கு தான் அந்த தீபம். இங்கே சென்னை உயர்நீதிமன்றம் இருக்கு இல்லையா, சென்னை உயர்நீதிமன்றமே அந்த மாதிரி ஒரு கோயில் இடத்துலலாம் இருக்குது. ஸோ வருஷத்தில் ஒரு நாள் அந்த ஹைகோர்ட்டினுடைய அனைத்து வாயில்களும் பூட்டப்பட்டு அதனுடைய சாவி வந்து அந்த தேவஸ்தானத்திட்ட கொடுத்துட்டு திரும்ப வருவாங்க. ஏனென்றால் அந்த இடம் வந்து அந்த தேவஸ்தானத்துக்கு பாதிக்கப்பட்டதுங்கிறது அந்த உரிமையை நிலைநாட்டு இன்றைக்கும் அது நடந்துட்டு தான் இருக்குது. ஸோ ஆக நீங்கள் வந்து கோயிலினுடைய அனுபவ உரிமையை விட்டு கொடுக்குற அளவுக்கு அந்த கோயிலினுடைய ஈவோ போகிறாரு அப்படின்னா, இப்போ ஹிந்து அறநிலையத்துறை யாருக்காக செயல்படுது? நான் முதல்ல சொன்ன மாதிரி நீங்கள் வந்து வக்ஃப் போர்டு சம்மந்தமாக இஸ்லாமியருக்கு கொடுத்த ஒரு வாக்கை வந்து உங்களால் காப்பாற்ற முடியல. அப்போ அவங்கள சமாதானப்படுத்துறதுக்கான என்ன பண்ணுறீங்க? இல்லை, திருப்பங்குன்றத்தில் வந்து அந்த மலைவே சிக்கந்திர மலைன்னு சொன்னாலும் சரி தான், அங்கே வந்து உங்களுக்கு எல்லா விதமான விஷயமும் ஏற்பாடு பண்ணுறேன்னாங்க. அதோட மிக முக்கியமான விஷயம், தனி நீதிபதி உத்தரவு போட்டப்போ அவங்க வந்து அதை செயல்படுத்தக்கூடாதுன்றதுக்காண்டி 144 பிறப்பித்தாங்க. இப்போது சிக்கந்தர் மலையில் அந்த சிக்கந்தர் தர்காவில் வந்து அந்த இந்த விழா கந்தூரி சந்தனக்கூடு அது நடைபெறும் போது போலீஸ் என்ன சொல்லுதுன்னா 50 பேருக்கு மேலே போகக்கூடாதுன்றாங்க. ஆனால் 2000 பேர் போடுறாங்களே, அதுக்கெல்லாம் நீங்கள் ஒன்றும் பண்ண மாட்டீங்க. இதை தாண்டி இதில் கவனிக்கப்பட வேண்டிய விஷயம் என்ன பார்த்தோன்னா, அங்கே இருக்கக்கூடிய அந்த தலவிருட்சம்னு சொல்லக்கூடிய ஒரு கள்ளத்தி மரம், ஸோ அதில் வந்து எப்படி கொடியேற்ற விட்டீங்க அப்படிங்கிற ஒரு கேள்வியுமே முன் வச்சிருக்காங்க. ஸோ கோவில் தரப்பில் இது அனுமதிச்சதே ரொம்ப தப்பான ஒரு விஷயம் அப்படிங்கிற ஒரு வாதத்தையுமே நீதிபதியே சொல்லியிருக்காரு இந்த விஷயத்த. ஸோ இது ஏன் கம்ப்ளைண்டாக கூட கொடுக்கலன்னு நினைக்கிறீங்க? கம்ப்ளைண்ட் இப்போ ஃபைல் பண்ணியிருக்காங்க. அதாவது நீதிபதி கேட்குறாரு. அதான் நான் முதல்ல சொன்ன மாதிரி, ஓகே, 33 சென்ட் தவிர்த்து பாக்கி எல்லாமே கோயிலுடைய இடம்னு ஆகும்போது நீங்கள் வந்து யூஆர் அ ஸ்டாச்சுட்டரி ட்ரஸ்டி, சட்ட ரீதியாக கோவிலினுடைய தர்மகர்த்தாவை செயல்படுவது வந்து அரசாங்கம் செயல்படுது. அதுக்கு தான் நாங்கள் HRNC ஆக்ட் வச்சுருக்கோம். அதுக்கு தான் சேகர் பாபு இருக்கார். அதுக்கு தான் வந்து HRNCலேருந்து ஒரு செக்ரட்டரி, ஒரு கமிஷனர், IAS ஆஃபீஸர் 2 பேரும். மற்ற எல்லா இடத்துலையுமே ஐ திங்க் அவர் வந்து ஜாயிண்ட் கமிஷனர் ரேங்க் ஆஃபீஸர்னு நினைக்கிறேன் இந்த கோயிலுடைய ஈவோ. ஸோ இவ்வளோ அதிகாரிகள் இருந்தும் குறைந்தபட்சம் கோயிலுடைய ஸ்தல விருட்சம் அது ரொம்ப மிக முக்கியமானது. ஸ்தல விருட்சம் அந்த கள்ளத்தி மரம் வந்து மேலே இருக்குது, மலையில் மேலே இருக்குது. ஸ்தல விருட்சத்தில் அந்த கோயிலுக்கு பாத்தியப்படாத வேறொரு மதத்தினர் வந்து கொடியேற்றுறதை நீங்கள் எப்படி அனுமதிச்சிங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் வரும்போது திரும்பவும் இது வந்து திமுக அரசு பண்ணுகின்ற ஒரு நாடகம்தான். நாங்கள் வந்து இஸ்லாமியர்கள் என்ன செஞ்சாலும் அவர்களுக்கு பாதுகாப்பாக இருப்போம் அப்படின்ற ஒரு மெசேஜை வந்து ஹிந்துக்களுக்கு அவங்க தர்றாங்க. இப்போ வந்து இதை பற்றி சிந்தனை பண்ணி முடிவெடுத்து இதற்கு மேலே எலெக்ஷனில் என்ன பண்ணணுன்றது ஹிந்துக்கள் தான் முடிவு பண்ணணும். ஸோ இது வந்து அப்பட்டமான ஒரு என்ன சொல்கிறது அப்பீஸ்மெண்ட் பாலிடிக்ஸ். நீங்கள் வந்து வாக்கு வங்கி அரசியல்னு சொல்கிறாங்க இல்லையா, மைனாரிட்டி அப்பீஸ்மெண்ட் பாலிடிக்ஸில் இது முழுமையாக இந்த திமுக அரசாங்கம் இறங்கியிருக்கு. இது மாதிரி நிறைய சொல்லிட்டு போகலாம். இது வந்து அதான் நான் இந்த வக்ஃப் திருத்த சட்டம் வந்ததே வந்து என்னன்னா, ஒரு மிக முக்கியமான காரணமே நான் இங்கே பார்த்தீங்கன்னா அந்த திருச்சி பக்கத்தில் அந்த ஊர் திருச்செந்துறை கிராமமே வந்து கிட்டத்தட்ட 1000 வருஷத்துக்கு முன்னாடி சோழர்கள் கட்டிய கோயிலே அது எப்படி வக்ஃப் ப்ராப்பர்ட்டி ஆகும்? அதே மாதிரி இங்கே வந்து பேயாழ்வார் சந்நிதி நம்ம மயிலாப்பூரில் பேயாழ்வார் வந்து அதுவும் 1000 வருஷத்துக்கு மேலே வந்த ஒரு சன்னதி. மொத்த பேயாழ்வார் சன்னதியும் வக்ஃப் ப்ராப்பர்ட்டி. ஏன்னா பழைய வக்ஃப் சட்டத்தில் வந்து ஒரு இது இருந்தது, இந்த ஒரு சொத்து வந்து வக்ஃபு அப்படின்னு சொல்லிட்டு வக்ஃப் போர்டு தீர்மானம் பண்ணிட்டு அது வக்ஃப் சொத்தாயிடுது. அது மாதிரி அவங்க என்ன பண்ணாங்கன்னா டெல்லி ஹைகோர்ட் இருக்கிறோம் இடம்,
ராஷ்டிரபதி பவன் இருக்கிற திரௌபதி ராஷ்டிரபதி பவன் இது எல்லாமே வக்ஃப் போர்டுன்னு சொல்லிட்டு டிக்ளேர் பண்ணிட்டாங்க. ஒரு கட்டத்துக்கு மேல பார்லிமெண்டே வந்து வக்ஃப் போர்டு இடம் தான் வேற சொல்லிட்டாங்க. அது வந்து என்னன்னா, இதாவது உலகத்துல எந்த விதமான ஒரு சட்ட நியாயத்திற்கும் அப்பாற்பட்ட ஒரு ப்ரொவிஷனை வந்து காங்கிரஸ் கட்சி நரசிம்மராவ் தலைமையில, ஏன்னா அந்த நேரத்தில் அவருக்கு முஸ்லாமிய ஓட்டு வங்கி வேணுங்கிறதுனால இப்படி ஒரு அமெண்ட்மெண்ட்டை கொண்டு வந்து பண்ணார். ஸோ அதனால தான் இப்போ வந்து அதனை ஆட்சேபனையில் வந்து என்னென்னா, நீங்கள் வந்து சட்டத்தில் இப்போ புதிய சட்டத்தில் என்ன சொல்லியிருக்காங்கன்னு கேட்டிங்கன்னா, இது ஒரு வக்ஃப் இடம் அப்படின்னு நீங்கள் சொல்கிறதா இருந்ததுன்னா அதற்கான ஆவணம் வேணும்னு கேட்குறாங்க. அதற்கான ஆவணமாக நான் வந்து 1000 வருஷத்துக்கு முன்னாடி வந்து அலாவுதீன் கில்ஜி வந்து எங்களுக்கு கொடுத்துட்டு போனாருங்கன்னு கொடுக்க முடியாது. நீங்கள் வந்து இன்றைக்கு தேதியில் வந்து உங்களுடைய அனுபவத்தில் இருக்கிறது உங்களுக்கு உரிமைப்பட்டதுங்கிறதுக்கான ஆவணத்தை தான் நீங்கள் தோற்கணும். திருச்செந்துறை இது கூட வக்ஃப் போர்டு என்ன சொன்னாங்கன்னா, நடுப்புற வந்து அந்த ஆர்காட் நவாப் ஒருத்தர் வந்து அதை கொடுத்துட்டு போயிட்டாருங்க அப்படின்னு. ஆர்காட் நவாபுக்கு எப்படி அது திருச்செந்துறை கோயில் வந்து சொந்தமானதாச்சு? இல்லை, அதுக்கப்புறம் அந்த போர்டில் உள்ள மெம்பர்ஸ்லாம் என்ன சொன்னாங்கன்னா, கோவில் கிடையாது, கோவிலை சுற்றி இருக்கிற இடம் அந்த கிராமம் வந்து அது எப்படி முதல்ல ஆர்காட் நவாப் கிட்ட போச்சு? அதான் அப்படியே முரணா பேசினாங்க திரும்ப. அதான் இது வந்து இது எல்லாமே நிறுத்தணும். ஏன்னா இது வந்து ஆக்சுவலி வந்து ஒரு லேண்ட் கிராபிங் மாஃபியா மாதிரி ஆயிடுச்சு. வக்ஃப் போர்டுங்கிறது வந்து பொதுமக்கள்கிட்ட இருந்தும் நிறைய ஊர்களில் நம்ம இந்த இதில் பார்க்குறோம். தமிழ்நாட்டிலேயே நிறைய பேர் அவங்க வீட்டு பெண்ணுக்கு கல்யாணத்துக்கான விற்க போனால் வந்து பத்திர ஆஃபீஸில் பதிய மாட்டேன்றான். ஏன்னா அது வந்து வக்ஃப் போர்டு வந்து இது எங்கள் இடம்னு சொல்லிடுச்சு. போய் வக்ஃப் போர்டு போய் நோ அப்ஜெக்ஷன் வாங்கினா வக்ஃப் போர்டு தரப்போகிறதில்ல. ஸோ இது மாதிரி பாதிக்கப்பட்டவர்கள் பல்லாயிரக்கணக்கான இருந்ததுனால தான் இந்த வக்ஃப் திருத்த சட்டம் வர்றதுக்கான ஒரு அடிப்படை நியாயமே அப்படி இருந்தது. அதோடு சேர்த்து இந்த திராவிட அரசாங்கம் வந்து என்ன பண்ணுதுன்னு கேட்டிங்கன்னா, அதை போர்டு கான்ஸ்டியூட் பண்ணுறதுமே இவ்வளோ குழப்பம். ஏன் குழப்பம்னா, தெரியாமலாம் ஒன்றும் கிடையாது, தெரிந்தே தவறு செய்கிறார்கள், தெரிந்தே சட்ட மீறலை பண்ணுறாங்க, தெரிந்தே அரசியல் சாசனத்தையும் மீறுகின்றார்கள். ஸோ இது எல்லாமே வந்து தேர்தலில் எதிரொலிக்கணும்னு தான் நம்ம ஆசைப்படுறோம். ஓகே சார், இதுவரை எங்களோட இணைந்து தங்கள் கருத்தில் பதிவு ரொம்ப நன்றி சார். நன்றி. உலக தமிழ் சொந்தங்களுக்கு வணக்கம். நான் ராஜவேல் நாகராஜன். பேசு தமிழா பேசு வலையொலியுடைய வளர்ச்சிக்கு நீங்களும் உறுதுணையாக இருக்கணும்னு நினச்சிங்கன்னா, இந்த வீடியோடைய டிஸ்கிரிப்ஷனில் இருக்கக்கூடிய ரேசர் பே லிங்கை கிளிக் பண்ணுங்கள். அந்த லிங்க்கில் போயிட்டு உங்களுக்கு விருப்பமான தொகையை பேசு தமிழா பேசுவனுடைய வளர்ச்சிக்கு உங்களுடைய பங்களிப்பாக நீங்கள் கொடுக்கலாம். நன்றி, வணக்கம். ரேபிஸ் உள்ள வந்துடுச்சுன்னா, அதோட அறிகுறிகள் ஆரம்பிச்சிருச்சுன்னா அதுக்கு ட்ரீட்மெண்ட்டே கிடையாது. 100% மரணம். பாதுகாப்பு இல்லாத உடலுறவு வைக்கும் பொழுது இந்த மருக்கள் பாதிக்கப்பட்ட நபர்கிட்ட இருந்து இன்னொருத்தருக்கு ஈஸியாக பரவலாம். ஃபர்ஸ்ட் நமக்கு சுகர் இருக்கான்றதை செக் பண்ணிக்கணும். சுகர் இருக்கக்கூடிய நிறைய நபர்களுக்கும் கண்ணெரிச்சல் ஏற்படும். 2-3 பேர் at 20A டயபெட்டிஸ் வரக்கூடிய வாய்ப்பு இருக்குது. இதை வந்து ராத்திரி 8 மணிக்கு மேலே இவங்க ரெகுலராக சாப்பிட ஆரம்பிச்சாங்கன்னா, சைக்கிளிங் பண்ணுறவங்களுக்கு நான் எழுதியே தரலாம், ஹார்ட் ப்ராப்ளம் வராது அப்படின்னு. பேசு தமிழா பேசு சேனலுக்கு ஆதரவு தந்து கொண்டிருக்கக்கூடிய பார்வையாளர்களுக்கு வணக்கம். அரசியல் ஆன்மீகம்னு மட்டும் இல்லாம இப்போ ஹெல்த்லயும் நம்ம வந்தாச்சு. ஹெல்த் சம்பந்தமான பிரச்சனைகளுக்கும், ஹெல்த் டிப்ஸுக்கும், ஹெல்த் கேருக்கும், இல்ல ஹெல்த் பத்தி ஏதாவது தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா ஹெல்த் குரு சேனல் கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். பேசு தமிழா பேசு சேனலுக்கு கொடுக்கக்கூடிய இதே சப்போர்ட்டை ஹெல்த் குரு யூடியூப் சேனலுக்கும் கொடுத்து அந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி உங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணும்படி கேட்டுக்கிறோம். நம்ம ஹெல்த் குரு சேனலோட லிங்கை டிஸ்கிரிப்ஷன்ல தரோம், மறக்காம செக் பண்ணி பாருங்க.